பிரைஸ் லார்ட். இயேசு நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற செய்தியானது மிக ஒரு முக்கியமான தேவையான ஒரு ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். அதுதான் இந்த குத்து விளக்கை குறித்துதான ஒரு செய்தி. இந்த நிறைய பேர் இந்த குத்து விளக்கை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு நீங்க நினைச்சிருப்பீங்க இது ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனை போகிறது, எல்லாம் குத்து விளக்கு வச்சு கும்பிடுறாங்க, அல்லது குத்து விளக்கு ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் குத்து விளக்கு என்பது குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கு என்பது பைபிள்ல இருந்து தான் உருவாகிருக்கு. வேற எங்க மதத்திலிருந்து வரல, யூத மதத்திலிருந்து தான் இந்த குத்து விளக்கு என்ன செய்திருக்கிறது, உருவாகிருக்கிறது. இதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து இருக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது. இது வேதாகமத்தில் இந்த குத்து விளக்கு குறித்து நம்ம படிக்கணும்னா யாத்திரையாகமத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகம் 25ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து 40 வசனங்கள் முடிய நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் இந்த குத்து விளக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தமிழ்ல வாசிக்க கேட்கலாம். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். போதுமானது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாத்திரையாகமும் 25ஆம் அதிகாரத்தில் முழுவதும் கூட நீங்க படிச்சீங்கன்னா, இந்த பொன் குத்து விளக்கானது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சுத்தமான பொன், முதலாம் வசனத்தை நீங்க படிச்சுக்கலாம். முதலாவது அதாவது வசனம் 31 பசும் பொன் படிங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. சுத்தமான பொண்ணு, எந்த கலப்படம் இல்லாம சுத்தமான பொன் எப்படி செய்யப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the lampstand shall be made of almond. அதாவது அதை வந்து மோல்டு பண்ணக்கூடாது. இந்த குத்து விளக்கு செய்யும்போது என்ன செய்யக்கூடாதுன்னா, கொத்து விளக்கு மாதிரியே ஒரு மோல்டு இருக்கு இல்லையா, அச்சு இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வந்து அதை உருக்கி தான் ஊற்றுவாங்க, அச்சில் ஊற்றுவாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த பசு பொண்ணை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல நெருப்புல போடணும். அது வந்து பதப்பட்ட பிற்பாடு என்ன செய்யறாங்கன்னா, சுத்தில அடித்து இது மாதிரி அதை செய்யணும். மோல்டு பண்றது இல்லை. இப்போ உங்களுக்கு பழைய ஏற்பாட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, மோசே சீனாய் மலைக்கு போனப்போ அவர் போய் கீழே வரவே இல்லை. அப்போ 6 இடத்துல ஜனங்கள் எல்லாம் வந்து மோசே மலை மேல போயிட்டாரு, எங்களை வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரோன் என்ன செய்தாரா, அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொன் நகைகள் எல்லாம் வாங்கி என்ன செய்தாரு, நெருப்புல போட்டார். அவர் செய்யல பொன் கண்டுபிடி எல்லாம் என்ன பண்ணாரு, போட்டார். அது வந்து அந்த கண்ணுக்குட்டி வடிவில் வந்துடுச்சு. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு வந்து அந்த ஜனங்கள் மாட்டி நிறுத்தி, இந்த பொன் கண்டுபிடி தான் உங்களை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஆரோன் வந்து ஒரு மோல்டெல்லாம் இல்லை அந்த இடத்துல. இப்போ பொண்ணை வந்து உருக்கி அந்த மோல்டு மேலே ஊற்றி கண்டுபிடி மாதிரி செய்கிறது மோல்டெல்லாம் அப்போ அவங்க கிட்ட இல்லை. சும்மா தூக்கி எல்லாத்தையும் நெருப்புல போட்டாங்க, அந்த வடிவம் வந்துச்சு. அப்படின்னா மோல்டு இல்லை. மோல்டு செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது மாதிரி இந்த குத்து விளக்கு என்பது பசு பொன்னினால் செய்யப்பட்டது. பசு பொன்னினால் அது செய்யப்பட்டது. அப்படி எப்படி செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தினால அடித்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. 37ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா 17 இருந்து படிங்களேன். 17வது வசனத்தில் 37 அதே புத்தகம் யாத்திரையாகத்தின் புஸ்தகத்தில்
37ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து வசனம் 24 வரைக்கும் இருக்குது. அதை படிப்போம். குத்து விளக்கையும் பசு பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. பாருங்க என்ன நடக்குதுன்னா, இந்த குத்து விளக்கு என்பது சுத்தமான பொன்னினால் சுத்தியினால அடித்து 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 என்ன செய்யப்பட்டது? செய்யப்பட்டது. மோசே எப்படி மோசேயின் காலத்தில் எப்படி வந்து அந்த ஆசரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா பொன்னினால் தான் செய்யப்படுகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய சில பணிமுட்டுகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமானது இந்த குத்து விளக்கு. சரி, இப்போ இந்த குத்து விளக்கை பத்தி இன்னும் கொஞ்சம் வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் படிக்க போறோம். படிக்கலாம். வெளிப்படுத்தலுக்கு வந்துருங்க. 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இப்போ விளக்கு தண்டுக்கும் மனுஷன் மனம் திரும்புறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இது வந்து விளக்கு தண்டு என்பது என்ன? இதுதான் தண்டு. விளக்கு தண்டை தள்ளி விட்டுறோம்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன செய்யுது? இது எரியா. அப்போ மனம் திரும்புறது இருக்கும். விளக்கு தண்டை வந்து நான் எடுத்துருவேன்னு சொல்றதுக்கும் எவ்வளோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துறார். அந்த சபைக்கு என்ன அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பாருங்க, இப்போ இந்த 7 என்பது என்னத்தை நீங்க கூட்டணும்னா, நீங்க படிச்சுள்ள யாத்திரையாகவும் 25ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்களா? ஒரு பக்கத்துலயும் 3 கிளைகள், பிரான்ச்சஸ், 1 2 3, அந்த மாதிரி 1 2 3 3 பிரான்ச்சஸ், நடுவில் ஒரு தண்டு. இந்த தண்டு இருக்கு. இதை சேர்த்துக்கலாம். எத்தனை ஆயிடுச்சு? இது 7. அல்ல சொல்லுமா? இது இப்போ கூட தூங்குங்க. இவ்வளோ பெரிய சத்தியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு எப்படி வருது அந்த மாதிரி? 3 பக்கமும் 3 தண்டுகள் அல்லது பிரான்ச்சஸ், நடுவில் ஒரு தண்டு இருக்கு. இதை சேர்த்துக்கலாம். என்ன இருக்குது? 7 குத்து விளக்கு மாதிரி இருக்கு இல்லையா? அது இயேசுனார் என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 7 குத்து விளக்கும் 7 சபைகளாம். இப்போ இந்த குத்து விளக்கை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு கேட்டீங்களா, இந்த குத்து விளக்கு என்பது 7 இருக்கிறது. இது சபையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்போ இது வைக்கலாமா வைக்கக்கூடாது யோசனை. இதுக்கும் மற்ற சபைகளுக்கு எதனா தொடர்புனா கட்டமாக தொடர்புல இது பைபிள் உள்ளது, வேதாகமத்தில் உள்ளது. நாம என்ன சொல்றோம்னா, இப்போ இது வேதாகமத்தில் இருக்கு. இது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றதுக்கு யாருக்கு என்ன கிடையாது, அதிகாரமே இல்லை. உனக்கு வேணும்னா ஏற்றுக்கொள்ளு, வேணாம்னா போ. இது எங்க இருக்கு? வேதாகமத்தில் இருக்கிறது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? நாங்க வருதா வரலையா? இப்போ எப்படி வந்து கிறிஸ்துவனுடைய சரீரம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு இங்க இருக்கு. இதை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? இயேசு எனக்காக மரித்தார் என்ற ஞாபகம் வருதா வரலைங்களா? இதெல்லாம் சபையில் வைக்க கூடாது அப்படி நம்ம ஒருவர் சொல்லுவார்களா? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யறாங்க? மறுதலிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இதெல்லாம் வைக்கக்கூடாது இந்த சர்ச்சில் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவங்களுக்கு வந்து இந்த குத்து விளக்குக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை குறித்த அந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் வைக்கக்கூடாது
கூடாதுங்க, இதெல்லாம் இது விக்கிரகமா, இதை என்ன கையெழுத்து கூண்டு போறீங்களா? இப்போ நம்ம கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்கோம், ஒரு புஸ்தகத்தை பார்க்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு வரலாம், எது நம்ம ஞாபகத்துக்கு வரும்? ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எடுக்கிறீங்க, உங்களால் படிக்க முடியல, எது ஞாபகத்துக்கு வரும்? அதே மாதிரி தான் நான் ஒரு சபை என்னை குறித்து ஞாபகப்படுத்துவது எது? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? சரி, இப்போ முதலாம் வசனத்தை படிங்க, 2ஆம் அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே என்னங்க உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதா? சரி, இப்ப குத்து விளக்குக்கும் இயேசுவுக்குமே இந்த தொடர்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த 7 என்பது சபையை குறிக்குதுன்னு பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த குத்து விளக்கின் மத்தியிலே இயேசு என்ன செய்யறாரா? அப்ப குத்து விளக்கு வேணுமா வேணாமா நீங்க யோசனை பண்ணுங்க. கிட்டத்தட்ட 24-25 வருஷமா எனக்கு இதை திருச்சபையில் உங்களுக்கு சொல்லி பிரசங்கம் பண்ணாம வைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இது இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு சகோதரர், ஒரு அற்பமான சகோதரா எண்ணப்பட்ட அந்த சகோதரன் மூலமாக இது என்னுடைய வாழ்க்கையில இந்த தரிசனம் நிறைவேறும். சில சமயங்களில் நம்முடைய ஊழியத்துக்கு இடர்களாக சில பேர் வருவாங்க. இது என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இடர்கள் உண்டாக்குவாங்க. ஆனா விசுவாசம் உள்ள நாம தான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தைரியமா இருந்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றணும். இல்லைன்னா பிசாசு என்ன செய்வோம்னா நம்முடைய ஊழியத்தை அடிச்சிருவோம். சரி, இப்ப என்ன பார்க்கிறோம்? குத்து விளக்கு பொன்னினால் செய்யணும். அந்த பொண்ணை என்ன செய்யணும்? சுத்தமான பொண்ணு எடுக்கணும். சுத்தமான பொண்ணை சுத்திர அடிக்கணும். இது என்ன சொல்றாங்க பரிசுத்தவான்கள், ரொம்ப பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுத்தமான பொன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பசும் பொன், சுத்தமான பொன் என்பது எந்த கலப்படம் இல்லாத பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அது என்ன பண்ணுதுன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது, அடையாளம் காண்பிக்கிறது, டிஸ்கிரைப் பண்ணுது. சரி, இந்த பொன்னானது நெருப்பில் போடப்படுவது போல அதை அடித்து இது மாதிரி விளக்காய் மாற்றுவது போல யூதர்கள், ரோமர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், உபத்திரப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். என்னென்னலாம் அவங்களால செய்ய முடியுமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் போது ஆணி அடித்தார், முள்முடி சூட்டினார், சுத்தியில் ஆணி எடுத்து அடிக்கிறாங்க, அந்த உடல் மேல சவுக்கினால் அடிக்கிறாங்க. இந்த உபத்திரம் எல்லாம் எதுக்கு வந்தது என்று சொன்னால், சுத்தமான பசும் பொன்னாய் போல் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தது. அதன் பிற்பாடுதான் அவர் சுத்த பொன்னாக இந்த குத்து விளக்கு மத்தியிலே அல்லது சபையின் மத்தியிலே உலாவுகிற தெய்வனாய் மாறினார். எவ்வளவு பெரிய ரகசியம் இந்த குத்து விளக்கு பாருங்க. அப்ப இந்த பசும் பொன்னாய் குத்து விளக்காய் எரிவதற்கு, பிரகாசிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் துணை நிற்கிறார். இப்ப குத்து விளக்கு என்கிற பொன் இயேசுவனால் இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். சரி, இந்த வெளிச்சம் உங்களுக்கு தானாய் வருவதே கிடையாது. You have to borrow light from the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்துதான் நீங்க அந்த வெளிச்சத்தை வாங்க வேண்டும். நீங்களா பிரகாசிக்க முடியாது. கிறிஸ்து உங்களை பிரகாசிக்காவிட்டால்
நீங்களா உங்களை பிரகாசிக்கவே முடியவே முடியாது. அப்படின்னா இந்த பொன் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை நீங்கள் அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை நீங்க வாங்காவிட்டால் உங்களுக்குள்ள பிரகாசமே இருக்காது, இருட்டாவே நம்ம இருப்போம். அப்ப அது வந்து நம்ம கிடைக்குமா? கிடைக்கும். அதுதான் அவைலபிள். இது எப்பவுமே இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவில இருந்து அந்த வெளிச்சத்தை நம்ம வாங்காவிட்டால் நம்ம தானாகவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு வெளிச்சமான வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. வெளிச்சம் நம்மிடத்துல வரும் பொழுது இருள் நம்மளை விட்டு நீங்கி போயிடும், அறியாம நம்ம விட்டு போயிடும், கடவுளுக்கு பிரியமில்லாத தீமையான குணங்கள் நம்ம விட்டு போயிடும், பொல்லாத குணங்கள் நம்ம விட்டு போயிடும். எப்போ இயேசு என்கிற வெளிச்சத்தில் நாம் வந்து நிற்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிறரான வெளிச்சத்தில் பார்க்கப்படும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இல்லாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருட்டில் பார்க்கப்படும். நம்முடைய அடையாளம் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, நம்முடைய குணங்கள் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, சுபாவங்கள் தெரியவே தெரியாது. அப்படி தெரியுமானால் அது இருட்டுள்ள வாழ்க்கையா இருக்குமானால் கடவுளுக்கு விரோதமான குணங்கள் தான் மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. ஆகவே தான் இந்த குத்து விளக்கை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி எதற்காக என்று சொன்னால் நான் வெளிச்சத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? சரி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா? ஒரு கூடாரம் உண்டாயிருந்தது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதை முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும். பாருங்க, ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதில் முதல் பகுதியில் எது இருக்கிறதா? முதல் பகுதியில், முதல் பாட்டுல குத்து விளக்கு படிங்கம்மா, படிங்க, தமிழ்ல படிங்க மறுபடியும். பரவாயில்ல, பேசுறது வந்து இந்த மைக்கு இதுல கேட்காது, அதுக்குதான் மைக்கை கொடுத்துருக்கோம். பாருங்க, எபிரேயர் 9:2 for a tent was prepared, the first section in which were the lampstand and the table and the bread of the presence, it is called the holy place. படிங்க, தமிழ்ல படிக்கிறோம். அப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு. முந்தின பாகம் என்பது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேல என்ன, இந்த மாதிரி ஒரு டேபிள், அது மேல என்ன இருக்குதுங்க? குத்துவிளக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? மேஜையும், மேஜை, தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அப்பங்கள், இந்த பாருங்க அப்பங்கள். பிரைஸ்லாம். குத்துவிளக்கு இருக்கா? இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது. இப்ப என்ன இருக்கு அந்த மேஜைக்கு மேல? இது எல்லாமே கிறிஸ்துவ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, வேற எந்த சபையில ரெப்ரசன்ட் பண்ணல. அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கங்க. இது வேற எந்த சர்ச்சில் பண்றாங்க கிடையாது. இது எல்லாமே பைபிள்ல இருக்கக்கூடியது தான் நமக்கு என்ன பண்ணுது? அது அடையாளப்படுத்துது. அல்லேலூயா சொல்லுமா? இது வேற சர்ச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. உனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது. ஒருவேளை நான் சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கலாம், நீ படிக்காம இருந்திருக்கலாம். இப்ப தெரியுது நமக்கு. எப்படி வந்து கேட்டராக்ட் கண்ணுக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு நாள் என்ன ஆயிடுது? கண் பார்வை குறைபடுகிறது. அந்த கேட்டராக்ட் அந்த ஸ்கிரீன் என்ன பண்ணுங்க, வெளியே இழுத்துட்டீங்கன்னா உங்க பார்வை எப்படி இருக்கு? ரொம்ப பிரகாசமா இருக்குது. அது மாதிரி ரொம்ப காலமா கேட்டராக்கே வச்சுட்டு இருந்து கண்ணு தெரியாத போயிருக்கிறோம். எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, இது என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, உங்க அறியாமை என்கிற அந்த ஸ்கிரீனை கிழிச்சுட்டாருன்னா, ஓஹோ ஒரு டேபிள் இருக்கு, ஆமா அப்பா இருக்கு, ஆமா திராட்சை ரசம் இருக்கு, குத்து விளக்கம் இருக்கு. சோத்ராண்டவர், இது ஒரு ஆலயம். ஆலயம் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். சரி, எங்க இருக்கிறதா இது? ஃபர்ஸ்ட் செக்ஷன், முதல் பாகத்திலே இருக்கிறது. என்னது இருக்கிறது? என்னங்க? அப்போ குத்து விளக்கு என்பது, மறுபடியும் நான் சொல்றேன், 7 குத்து விளக்கு என்பது எதை ஞாபகப்படுத்துகிறது? சபை. அப்ப சபை என்பது எங்க இருக்குதுன்னா, அந்த கட்டடத்தை நீ ஞாபகப்படுத்தாதுங்க, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறேன். அதனால தான் இங்க வந்து பாட்டு பாடுறது, சத்தம் போடுறது, சேர்ஸ் இழுக்கிறது, அப்புறம் இங்க ஓடி நம்ம
வீட்டில் ஏறுறது, இது தேவ சமூகத்தில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பழகணும். தேவையில்லாத பொருள் குழந்தைங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து அநாகரிகமான காரியங்கள். அப்ப நம்ம முதல்ல நான் இருக்கிற இடம் பரிசுத்த இடம் என்பது புரிந்து கொள்ளும். சபையாகி நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், அப்போ பரிசுத்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எண்ணம் உனக்கு வந்துட்டாலே வந்த உடனே ஜெபம் பண்ண தோணும், உனக்கு சோத்திரம் பண்ண தோணும், சாட்சி சொல்ல தோணும், கர்த்தரை குதித்து பாடலாம், ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கலாம்னு உனக்கு தோணும், வேதத்தை படிக்கணும்னு தோணும். இங்க வந்துட்டு ஆண்டவரே சோத்திரம், இப்படி ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே என்னை நீ சுகப்படுத்த போறீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். பேசலாம் பாருங்க. எபிரேயர் 9:2 என்ன படிக்கிற மறுபடியும், எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அது முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அந்த ஆசரிப்பு கூடாரமானது இல்லாமல் போனது, உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் போனது, அந்த முறைமைகள் இல்லாத போனது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபையை தேவன் குத்து விளக்கு என்று சொல்லுகிறாரு. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு நிறைவேற்றப்பட்டது, அதெல்லாம் நமக்கு தெரியும், அது உண்மைதான். இது ஆசரிப்பு கூடாரமே இல்லை, அது உண்மைதான். உடன்படிக்கை பெட்டி இல்லை, அது உண்மைதான். அதே சமயத்துல சபையை தேவன் குத்து விளக்கு என்று அழைக்கிறார். அந்த குத்து விளக்கு வந்து நான் இருக்கிறேன் என்று அழைக்கிறார். அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. சொல்லுவோம் சொல்லுவோமா? ஆகவே முதலாவது செக்ஷன் என்பது the holy place. இந்த holy placeல அது யாரு? குத்துவிளக்கு என்கிற சபை இருக்கிறது. சரி, 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனம் கூட உங்களுக்கு உதவி செய்யுங்க, படிச்சுக்கலாம். அதாவது 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 49ஆவது வசனம், the lampstands of pure gold, 5 on the south side and 5 on the north before the inner sanctuary. படிப்போம் பாப்போம். சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக 5ஐயும், பாருங்க, வலதுபுறமாக அப்புறம் இடதுபுறமாக 5ஐயும் பொன்னாக அதன் பூக்களோடு விளக்குகளோடும் கத்தரிகளோடும் உண்டாக்கினான். அப்படி பார்த்தா இங்க வந்து ஒண்ணு இருக்க கூடாது, இன்னும் வந்து என்ன பண்ணணும், ஒரு 4 இருக்கணும், இந்த பக்கம் ஒரு 4 இருக்கணும், இதுல இன்னும் கிளைகள் இன்னும் நிறைய வரணும். ஆனா நம்ம சபையை காண்பிக்கும் பொருட்டாக இதை இங்க வச்சிருக்கிறோம். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 4:2, and he said to me, what do you see? I said, I see and behold a lampstand of gold. படிங்க, சகரியா 4:2. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். கர்த்தர் சகரியாவிடத்தில் கேட்கிறார், நீ என்னப்பா பார்க்கிறேன்னு கேட்கிறார். அது சகரியா சொல்றாரு, படிங்க. அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். ஆமென். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. பாத்தீங்களா? இருக்கா? இந்த பாருங்க, கிண்ணம், குழாய், அகல் அகல். பைபிள் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நிதானமா நம்ம பேசும் பொழுதோ, நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லும் பொழுதோ, ஒரு சபையை குறித்தோ போதகரை குறித்தோ போதகத்தை குறித்து பேசும்போது முதலாவது நம்ம பேசுறது சரியா தவறா என்பதற்கு ஸ்கேல் பார்க்கணும், அளவை பார்க்கணும். அந்த அளவு தான் என்னதுன்னு கேட்டா பரிசுத்த வேதாகம். அதுல இருக்கா? வேதாகமம் என்ன சொல்லுது, அது சரியா என்பது நம்ம பார்க்கணும். அதை பார்க்க தவறிட்டு நம்ம இம்மீடியட்டா என்ன பண்ண, ஒருத்தர் நியாயம் இருக்கிறோம். இவரு வந்து கத்தோலிக்கிற மாதிரியே பேசுறாரு. ஏங்க, என்னுடைய வயசு என்ன, என்னுடைய அனுபவம் வந்து இன்னைக்கு போய் நான் கத்தோலிக்களை பார்த்து என்னத்தை நான் கற்றுக் கொடுறது எனக்கு புரியுது. சகரியா சொல்றாரு, படிங்க. அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்கள். யாருக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால்,
யாரெல்லாம் பரிசுத்தாவின் நிறைவுல, யாரெல்லாம் வந்து பரிசுத்தாவினுடைய அந்த நிறைவுல ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கும். நீங்க என்னைக்காவது நம்முடைய சபையை குறித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்திருந்தா ரெண்டு விதமா ஜெபிக்கலாம். சாதாரணமா ஜெபிக்கிறது ஒண்ணு, ஆண்டவரே எங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா, அது வேற. ஆனால் ஆவிலை நிறைந்து ஜெபிப்பது என்பது மிகுந்த பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, ஆண்டவரே எங்கள் சபையின் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, குடும்பங்களை உடைய கருத்தரங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் ஆண்டவரே என்று பாரத்தோடு பரிசுத்தாவினாலே நிறைந்து ஜெபிக்கிற ஒருவருக்கு கர்த்தர் சபையை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் எப்படி இருக்கிறீங்க, உங்க ஜீவி எப்படி இருக்கு, என்ன பின்மாற்றத்தில் வாழறீங்க, என்ன மாதிரியான பாவ வாழ்க்கை இருக்கிறது, எப்படி நீங்க கடவுளுக்கு வெளியே நிற்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கர்த்தர் பரிசுத்தாவின் மூலமாக நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா பரிசுத்தாவியான ரகசியங்களை அறிந்திருக்கிறார், பரிசுத்தாவியான ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், கட்டாயமா வெளிப்படுத்துவார். அப்படிதான் சகரியாவுக்கு குத்துவிளக்கை காண்பிக்கிறார். அவ குத்துவிளக்கை காண்பித்தால் எத்தனை அர்த்தங்களுக்கு பாருங்க. சபையை காண்பிக்கிறார், தேவனை காண்பிக்கிறார், தேவனுடைய அந்த அவருடைய அந்த பரிசுத்தத்தை காண்பிக்கிறார். நிறைய சொல்லிட்டே போலாம், நீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணாகமத்துல கூட நீங்க படிச்சீங்களா? இன்னொரு வசனம் சொல்லுங்க. எண்ணாகமம் கூட 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களா? எண்ணாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை படிச்சீங்களா? Now the Lord spoke to Moses saying, Speak to Aaron and say to him, When you set up the lamps, the 7 lamps shall give light in front of the lampstand. படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும். அதாவது வெறும் விளக்கு தண்டு மட்டும் இருந்தால் போதாது, இது என்ன செய்யணும்? எரியணும். எரியுது மீன்ஸ் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் சபையா இருக்கு, நம்ம குத்து விளக்க மாதிரி நாங்க தான் சபைன்னு சொல்றோம். ஆனா நிறைய மக்கள் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா இயேசு என்கிற வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறோம், சபைதான், சபைக்கு போறோம், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். ஆனா என்ன இல்லைன்னா இந்த எரியக்கூடிய அல்லது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாத மக்களாக நிறைய திருச்சபைகள் நீங்க இருக்கிறோம். வெளிச்சம் இல்லாத திருச்சபை, அதாவது இயேசு இல்லாத திருச்சபை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. படிக்க அந்த வார்த்தை தொடர்ந்து படிக்கிறோம். நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினார். போதும். இந்த விளக்கேற்றுறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மக்களுடைய வழிநடத்தக்கூடிய அந்த தலைவர். சொல்லுமா, எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க. சபையை வழிநடத்தக்கூடிய அந்த போதகருக்கு, தலைவருக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு என்னன்னா சபையில வந்து வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வேலையை ஒரு போதகர் செய்து கொண்டிருக்கிறார். செய்யணும். நீ இருநாளைய விடவே கூடாது ஒரு போதகர். சொல்லுமா, அவர் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் மறுபடியும் நீங்க படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 12, 13 வசனங்கள். அப்பொழுது என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் I saw 7 golden lampstands. படிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்த மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்க ஊழியக்காரர் பேசுறார், யோவான் என்கிற ஊழியக்காரர் பேசுறார்.
நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்திலே பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நீராங்கி தரித்த ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் எப்படி இருந்தார் சொன்னால், மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக அந்த சாயலாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அந்த குத்து விளக்கு என்பது எதை காண்பிக்கிறது? இயேசுவை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அங்க என்ன நடக்குது? மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார். நீங்க உங்க வீடுகளிலே தனிமையில் இருந்து உபவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா, கர்த்தர் அந்த ரகசியங்களை உங்களுக்கே வெளிப்படுத்துவார். இது எனக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நம்பி ஜெபிக்கிறீர்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் வந்து இதை என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவா. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. 12:13 படிச்சிட்டீங்களா? 13 அவசரமா. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார். அது என்ன சொல்றாரு பாத்தீங்களா? You are the light of the world. A city set on hill cannot be hidden. Nor do people light a lamp and put under the basket. படிங்க, தமிழ்ல படிக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்களா? இப்போ இந்த lamp stand என்பது ஒரு கட்டடம், ஒரு திருச்சபைக்குள்ள அடையக்கூடாது. பேசலாம். ஆமாம்மா, இங்க வந்தா குத்து விளக்கு எரியுதுங்க, இங்க வந்தா நாங்க ஒரு வெளிச்சமா இருக்கிறோங்க அப்படின்ற காரியம் இல்ல. உலகத்திற்கே நம்ம வெளிச்சம் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடங்களுக்கும் வெளிச்சமாய் உன்னை மாற்றுவதற்கு தான் இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன மறைந்திருக்க மாட்டாது. சபையை என்ன சொல்றாருன்னா, நீ உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான திருச்சபை. அப்படின்னா உலகம் உன்னை நோக்கி பார்க்கும், சபையை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா ஆமென். அல்லேலூயா. சபை என்ன செய்யணும்? இந்த உலகமே உன்னை பார்க்கும். அந்த மாதிரி தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள்? படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம். உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஆமென். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். 5:15 படிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்போ என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஒரு குத்து விளக்கை போல இருக்கக்கூடிய சபையானது முதல்ல சபையில மட்டும் நீ வெளிச்சம் அல்ல, உன்னுடைய வீட்டிலேயே நீ வெளிச்சம் உள்ள வாழ்க்கை வாழணும். நிறைய பேர் ரகசிய வாழ்க்கையில வீட்டுல எல்லாம் பாத்தீங்களா, பாவ வாழ்க்கை. அவன் கணவன் என்ன செய்யறான்னு மனைவிக்கு தெரியாது, மனைவி என்ன செய்யறான்னு கணவனுக்கு தெரியாது. மனைவிக்கு நிறைய வார்த்தைகள் வரும், கணவனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். நான் ஒரு பிரதரை பார்த்து, என்ன பிரதர் சாப்பிட்டேன்? ஐயா சாப்பிட்டியாக்காரு, இட்லி சாப்பிட்டேன். இதையே அவங்களே கேட்குற சகோதரி, சிஸ்டர் சாப்பிட்டியா? ஐயா காலையில் தான் மாவாட்டினேன். மாவாட்டி வந்து பசங்களுக்கு வந்து இட்லி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாவு வச்சுருக்கிறேன். அப்புறம் அவரும் நைட்டு வந்தால் 2 தோசை கொடுத்துருவேன். அதை சாப்பிட்டு பசங்க படுத்துவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா சாப்பிட்டேன், 2 இட்லி சாப்பிட்டு முடிஞ்சுதா? இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அரிசி போட்டத்துலேருந்து, மாவாட்டினத்துலேருந்து, 2 தோசை விட்டத்துலேருந்து, இட்லி இருந்து சகலமும் சொல்லாது. வாய் ரொம்ப பெருசுங்க. இவங்களுக்கு குறைவா இருக்கும். அப்ப எப்படி இல்லைன்னா சமமா இல்லை. அப்ப இந்த வார்த்தைகளை, பெண்கள் வார்த்தைகளை என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி கொஞ்சம் ரேஸ் பண்ண சமம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல நல்ல வெளிச்சமா இருக்கும். நம்ம மறைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது.
மறைவான ஒரு வாழ்க்கை. நேற்று ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருக்கு. ரோட கிராஸ் பண்ணி நிற்கிறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான், விசுவாசி. நல்லா குடிச்சிருக்கிற அளவுக்கு மீறி எல்லாம் இங்க நிற்கிறாங்க என் பக்கத்தில். ஆடுறான். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னன்னா இவ்வளவு பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறான். அவன் தங்களை கிறிஸ்தவனும் சொல்றான், ஜெபம் பண்றான், பைபிளும் படிக்கிறான். அதனால எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்லயும் வெளிச்சமா இருக்கணும், சபையில வெளிச்சமா இருக்கணும், உலகத்திற்கும் வெளிச்சமா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இங்க மட்டும் முடிஞ்சது பிரதர், இங்க கொஞ்சம் மிளகு தேய்ச்சிட்டோம், அல்லது இங்க கொஞ்சம் வெளிச்சமா இருந்துட்டோம், வெளியில் போனா அது அணிஞ்சு போகுது, திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன செய்யலாம், ஏத்திக்கலாம் விளக்க. அது இல்லை. எல்லா சமயங்களிலேயும் எப்படி இந்த விளக்கானது எரிந்து கொண்டிருக்கிறதோ அல்லது மங்காமல், பொண்ணு ஏன்னா எப்பவுமே என்ன செய்யாது, அது மங்கவே மங்காதது. அது 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 எந்த விதத்தில் அது கெட்டு போகாது, அப்படிதான் இருக்கும். எத்தனை வருஷங்கள் எத்தனை காலங்களானாலும் அது என்ன செய்யாது, கெட்டு போகாது. அதை போலதான் நம்முடைய வாழ்க்கை. எப்பவுமே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, விசுவாசம், நம்பிக்கை, தேவனை தேடுவது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். அது குறையவே கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஆமென். மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை நம்ம படிச்சிடலாம். 1 அதிகாரத்தின் 20 வெளிப்படுத்தல 12ஆம் வசனத்தை படிச்சிருக்கேன். 1 அதிகாரம் வெளிப்படுத்தல 20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நட்சத்திரம் என்பது ஊழியக்காரர்கள், குத்து விளக்கு என்பது சபை. 2 பேருமே தேவனுடைய கையில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணா, ஊழியக்காரர்களை யார் கையில் வச்சிருக்காரா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கர்த்தருடைய கையில. நான் ஜெபிக்க வேண்டியதே அவசியம் இல்லை. ஆண்டவரே என்ன கையில் எடுத்துங்க, ஆண்டவரே என்ன நடத்துங்க, ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய கையிலே நான் இருப்பதற்காக சோத்திரம் அப்படின்னு நான் ஜெபம் போறேன். நான் நீங்க என்ன ஜெபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ உலாவதற்காக சோத்திரம். உங்க ஜெபம் அப்படி இருக்கணும். ஏன் ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே என்ன கையில் நீங்க வச்சிருக்காங்க நமக்கு சோத்திரம். உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ உலாவுகிறபடினால் உமக்கு சோத்திரம். அப்போ ஒருவரை கையில் வச்சிருக்காரு, அவங்க மத்தியில் ஆண்டவர் உலாவை கொண்டே இருக்கிறார். அப்ப கையில் வச்சிருக்கிறவன அவர் விருப்பத்தின்படியே பயன்படுத்துவார். உலாவுகிற உங்களை அங்க இங்க உலாவு ஒவ்வொருத்தரா ஆண்டவர் தொடுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். அவ்வளோ ரகசியம் இருக்குது இந்த குத்து விளக்கு குறித்து நம்ம பாட்டு. 12ஆம் வசனத்தை படிக்கமா? 12 படிக்கிறோம். 1 அதிகாரம். என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பலகை பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து படிக்கிறோம். வெளிப்படுத்தல 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். படிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. பாத்தீங்களா? இந்த விளக்கு தண்டுன்றாரு இந்த இடத்துல நீங்க படிச்சீங்களா? படிங்கம்மா, படிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள் இந்த 2 ஒலிவ மரம் 2 விளக்கு தண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல
நம்ம உயிரோடு இருந்தா இயேசு வரைக்கும் தாமதிக்குமாங்க. 2 என்னங்க? ஒலிவ மரம். அப்புறம் 2 விளக்கு தண்டு. என்னது அது? என்னத்தை சொல்றாரு? நான் காண்கிறேன் என்பதை வரக்கூடிய வாரத்தில் நான் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது கன்க்ளூஷன் நீங்க பார்த்துருங்க. குத்து விளக்கு என்பது இந்த 7 இந்த பிரான்ச்சஸும் சபையை குறிக்கும். பசும்பொன்னினால் செய்யப்பட்டது இல்லையா? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு என்கிற வெளிச்சத்தை தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? வாங்கி கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரலன்னா நம்ம பூமியில பிரகாசமா வாழவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போம்.